வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க காத்து கொண்டிருக்கிற தேர்தல். தமிழகத்துடைய வளர்ச்சி பாதையை தமிழகம் எந்த திசையிலே பயணிக்க போகிறது என்பதை நிர்ணயிக்கிற தேர்தலாக 2026 தேர்தலிலே தமிழகம் விரும்பும் முதல்வர் யார் என்கிற விவாதம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் கூட தமிழக மக்கள் மீது யார் அக்கறையை செலுத்துகிறார்களோ அவர்கள்தான் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு. அந்த வகையில இன்றைக்கு 6,41,14,587 வாக்காளர்கள் தற்போது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIRக்கு பிறகு 5,43,76,755 பேர்கள் சொல்லுகிற தீர்ப்பு தான் புரட்சி தமிழைய எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்து மக்கள் சேவை ஆற்றுகிற ஒரு மகத்தான தீர்ப்பை அளிக்க இருக்கின்றார்கள். இதுதான் 2026 சட்டமன்ற தீர்ப்பு. இது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ஏனென்று சொன்னால், ஒரு சாமானியராக களத்திலே நிற்கிற தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு சாமானியராக தன்னை சந்திக்க வருகிறவர்கள் எல்லாம் அப்பாயின்மெண்ட் என்று சொல்லுவார்களே, அந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் தமிழகம் பார்த்த முதலமைச்சர் யார்? அவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். 4.5 ஆண்டு காலம் வளர்ச்சி திட்டங்களை இந்தியாவிலே முதன்மையாக கொண்டு போனது யார்? 11 மருத்துவக் கல்லூரிகள், 6 புதிய மாவட்டங்கள், வட்டங்கள், கோட்டங்கள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், குடிநீர், கூட்டு குடிநீர் திட்டங்கள், நதிநீர் இணைப்பு, வேளாண்மை புரட்சி என்று தமிழகத்தை வளர்ச்சி பாதையிலே அழைத்து சென்ற முதலமைச்சர் யார்? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். களத்திலே 4 பேர் நிற்பதாக நாம் விவாதித்தாலும் கூட புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு போட்டியாக இருப்பவர் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின். அவர் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார். எடப்பாடியார் மக்களாட்சியை நடத்தியிருக்கிறார். அவர் ஸ்டாலின் அவர்கள் மன்னராட்சியை நடத்தியிருக்கிறார். இரண்டையும் மக்கள் பார்த்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். வளர்ச்சி வந்திருக்கிறதா அல்லது இது பின்னோக்கி சென்றிருக்கிறதா, முன்னோக்கி சென்றிருக்கிறதா தமிழகம் என்பதையெல்லாம் நாம் என்ன வேண்டுமானாலும் விளம்பரத்தாலே வெளிச்சம் போட்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடலாம். அதற்கு ஒன்றும் ஜனநாயக நாட்டிலே தடை இல்லை. ஆனால் உண்மை என்ன என்பது இது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். 4.5 ஆண்டு காலம் காவேரியை காவு கொடுத்தது யார் என்பதும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். காவேரியை மீட்டு கொடுத்தது யார்? அது எடப்பாடியார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். மீத்தேன் ஈத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அதை உருவாக்கி கொடுத்தது யார் என்பது எடப்பாடியார் என்பது எல்லோருக்கும் தெரியும். நதிநீர் இணைப்பிலே நடந்தாய்வாடி காவேரியை கங்கை போல் தூய்மைப்படுத்துகிற திட்டத்தை ஜனாதிபதி அவர்களுடைய உரையில இடம்பெறுகிற வகையில அதற்கு அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தியது யார்? அது எடப்பாடியார் என்பதும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த வைகை குண்டாறு காவேரி இணைப்பு திட்டத்தை கிடப்பிலே போட்டது யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். 2000 அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்த எடப்பாடியார் திட்டத்தை கிடப்பிலே போட்டது யார் என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு கண்மாய்கள், ஏரிகள், ஏன் அணைகள் கூட தூர்வாருகிற குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தது யார் என்பதும் மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை கிடப்பிலே போட்டது இந்த ஸ்டாலின் தான் என்பதும் மக்களுக்கு தெரியும்.
11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது எடப்பாடியார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை இன்றைக்கு அதிலே கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நீதிமன்றத்திற்கு சென்று கொட்டு வாங்கியது யார் என்பதும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆக கொரோனா காலத்திலே இந்தியாவிலே இருக்கிற முதலமைச்சர்களிலே தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு முன்பாக தடுப்பூசியை விலையில்லாமல் வழங்கி மக்களை பாதுகாப்பேன் என்று சூதுரைத்தது யார்? இதைவிட நீட் தேர்வினாலே தற்கொலையை உயிரை மாய்த்துக் கொள்ளுகிற அந்த பிஞ்சு குழந்தைகள் இந்த நாட்டுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற வகையில 7.5% உள் இட ஒதுக்கீடை சமூக நீதிக்காக உருவாக்கி தந்தது எடப்பாடியார். அதை இன்றைக்கு வழிமொழிந்து கொண்டிருப்பது யார் என்பதும் நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதல்வராக இருந்து 4.5 ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்திற்கு பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் தடையில்லாமல் கொடுத்தார். தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தார். அம்மா திட்டத்தை செயல்படுத்தினார். அதை முடக்கியது யார்? இந்த ஸ்டாலின் தான் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இருசக்கர வாகன திட்டத்தை பாரத பிரதமரை அழைத்து வந்து புரட்சி தமிழக எடப்பாடியார் கொண்டு வந்தார். அம்மா திட்டத்தை அதை முடக்கியது இந்த ஸ்டாலின் தான் என்பது நன்றாக தெரியும். மடிக்கணினி திட்டத்தை பள்ளிக்கூடத்திலே, கல்லூரிகளிலே, பாலிடெக்னிக்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்தது அம்மா. அதை செயல்படுத்தியது புரட்சி தமிழக எடப்பாடியார். அதை முடக்கியது இந்த ஸ்டாலின் தான் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆக இன்றைக்கு அவர்கள் உருவாக்கிய காலை உணவு திட்டத்தில் 40% மாணவர்கள் பங்கேற்கவில்லை என்கிற அதிர்ச்சி தகவலும் நமக்கு. அவர்கள் உருவாக்கிய திட்டத்தினுடைய நிலை என்ன, வரவேற்பு என்ன, இது மக்கள் மீது அக்கறையில கொண்டு வந்த திட்டமா அல்லது விளம்பரத்துக்காக கொண்டு வந்த திட்டமா? நான் வேண்டுமானால் சவால் விடுத்து சொல்றேன். இன்றைக்கு கடலிலே இந்தியாவிலே முதலிடத்திலே கொண்டு போனது யார்? இந்த ஸ்டாலின். சட்டம் ஒழுங்கு சீரழிவிலே இந்தியாவிலே முதலிடத்திலே கொண்டு போனது யார்? இந்த ஸ்டாலின். பாலியல் வன்கொடுமையிலே இன்றைக்கு இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தலைகுந்து நிற்பதற்கு காரணம் யார்? இந்த ஸ்டாலின். மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி 150% உயர்வு. ஆனால் 8 ஆண்டு காலம் மின்சார கட்டணத்தை உயர்த்தாத முதலமைச்சர் யார்? எடப்பாடியார். ஆட்சிக்கு வந்த உடனே மின்சார கட்டணத்தை உயர்த்தியது யார்? ஸ்டாலின். நான் சவால் விடுத்து சொல்கிறேன், மக்கள் மீது அக்கறையோடு நீங்கள் எதை செய்தீர்கள்? உங்களால் பட்டியலிட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், நாங்கள் சாதனைகளை சொல்லிதான் இந்த மக்களுக்கு இருக்கிற வேதனைகளை போக்கி மக்களை வளர்ச்சி பாதையை அழைத்து செல்வதுதான் நம்முடைய எடப்பாடியாருடைய லட்சியம். அதுதான் மக்களாட்சி, அதுதான் ஜனநாயகம். ஆனால் இன்றைக்கு 4 வருடம் இருந்த ஸ்டாலினுடைய லட்சியம் என்ன? அவருடைய மன்னராட்சியினுடைய நோக்கம் என்ன? கொள்கை என்ன? கோட்பாடு என்ன? தான் பெற்ற பிள்ளையை முதலமைச்சர் அரியணையிலே துணை முதலமைச்சர் இருந்து 2026 தேர்தலுக்கு பிறகு அவரை முதலமைச்சர் அரியணையிலே அமர வைக்க வேண்டும். இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் சரி, மத்திய அரசினுடைய அறிவிப்பாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளுடைய மக்களின் கோரிக்கையாக இருந்தாலும் சரி, எதையும் அவர் செயல்படுத்த மாட்டார். ஏனென்றால் அவர் சர்வாதிகாரி. அவர் சர்வாதிகாரத்தின் அடையாளம். ஏனென்றால் 39 நாடாளுமன்றம் எங்களிடத்தில் இருக்கிறது. 3 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்கிற மமதை, ஆணவத்தின் உச்சத்தில தான் 2026 தேர்தலை சந்திக்கிறார். இந்த 2026 தேர்தலிலே முதல்வராக அனுபவம் பெற்றவர்கள், எதிர்கட்சி தலைவராக அனுபவம் பெற்றவர்கள் 2 பேர். இன்னும் 2 பேர் சட்டமன்றத்திற்குள்ளே செல்லாதவர்கள் 2 பேர் களத்தில் நிற்பதாக சொல்லுகிறார். ஆனால் களத்தில் நிற்பவர்கள் ஏற்கனவே முதல்வராக இருந்து, எதிர்கட்சி தலைவராக இருந்து, 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக அனுபவம் பெற்ற முதல்வராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் களத்திலே முதன்மையாக இருக்கிறார். அதனால்தான் மக்கள் விரும்புகிற முதல்வராக, முதல்வர் வேட்பாளராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் களத்திலே நிற்கிறார். இன்றைக்கு அதற்கு போட்டியாக பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு விளம்பர வெளிச்சத்திலே தங்களுடைய இயலாமையை நியாயப்படுத்துகிற வகையில அவதூறு பிரச்சாரங்களை அள்ளித்திருக்கிற ஒரு நிலையிலே தான் இன்றைக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஸ்டாலினுக்கு வேண்டுமானால் உதயநிதி பொன் குஞ்சாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருக்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியாரைத்தான் தன்னை அர்ப்பணித்த தலைவர், இரவு பகல் பாராது உழைக்கின்ற தலைவர்.
மக்களுக்கு ஒரு துன்பம் என்றால், துயரம் என்றால் களத்திலே முதன்மையாக நின்று அவர்கள் கண்ணீரை துடைக்கிற கருணையின் வடிவமாக, இன்னும் ஒருபடி மேலே தெய்வத்தின் அவதாரமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவதார புருஷராக, மக்களை நேசிக்கிற, மக்கள் மீது அக்கறையோடு மக்களை அரவணைக்கிற, ஆதரவு தெரிவிக்கிற ஒரு அவதாரம் தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நிழலின் அருமை வெயிலிலே சென்றால் தான் தெரியும். எடப்பாடியாருடைய புனித அரசு, அம்மாவுடைய அரசை இப்போது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசிலே அந்த வெயிலின் உச்ச கொடுமையை தாங்க முடியாமல் மீண்டும் நிழலுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு இந்த தமிழகம் மலர வேண்டும் என்கிற உறுதியோடு மக்கள் இருப்பதை நாடு. ஆகவே இன்றைக்கு நீங்கள் விளம்பர வெளிச்சத்திலே தீர்ப்பை மாற்றி எழுதிவிடலாம் என்று நினைத்தால், அவதூறு பிரச்சாரத்தினாலே அதை மாற்றி விடலாம் என்று நினைத்தால், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் சாமானியர் தானே, நம்ம இடத்திலே பணபலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அது பகல் கனவாகத்தான் இருக்கும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரின் பின்னால் விசுவாசப்படையாக எம்ஜிஆரின் புரட்சி தலைவர் பாரத ரத்னா மன்னாதி மன்னன் தங்க மேனிக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவருடைய விசுவாசப்படை, புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய தமிழகுலசாமி அம்மாவின் விசுவாசப்படை, இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக இருக்கிற எடப்பாடியின் விசுவாசப்படையாக களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கருப்பு சிவப்பு படை களத்திலே நிற்பதாக நீங்கள் சவால் விடுத்திருக்கிறீர்கள். உங்கள் சவாலை எதிர்கொள்வதற்கு மக்கள் படை, புரட்சி படையாக இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறது. மன்னர் ஆட்சிக்கு முடிவரை எழுதி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே ஒரு சாமானிய தொண்டர் நாடாள முடியும். மீண்டும் இந்த தமிழக மக்களுடைய செல்வாக்கை நிரூபித்து காட்டுகிற இந்த 2026 தேர்தலில மக்கள் ஆட்சிக்கு மகுடம் சூட்டுவோம். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் களத்திலே முன்கள போர் வீரராக நின்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய களத்தை வலுப்படுத்த நேரம் இது. ஆகவே பாருங்கள், இன்னும் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் களத்தில திமுக பின்னோக்கி செல்லும், அதிமுக முன்னோக்கி செல்லும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான மாபெரும் வெற்றி கூட்டணி ஒரு வெற்றி சரித்திரத்தை படைக்கிற காலம் கழிந்து வந்திருக்கிறது. மக்கள் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும் வீழ்ந்தது. மக்கள் சக்திக்கு முன்னால் சர்வாதிகார சக்தி வீழ்ந்தது, குடும்ப ஆதிக்க சக்தி வீழ்ந்தது, கொடுங்கோல் சக்தி வீழ்ந்தது, விளம்பர சக்தி வீழ்ந்தது, பொருளாதார சக்தி வீழ்ந்தது, பணபலம், படைபலம், அதிகார பலம் அத்தனையும் மக்கள் சக்திக்கு முன்னால் மண்ணை கவும் என்பதை அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 54 ஆண்டு கால அனுபவத்திலே உணர்ந்தவர்கள், புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் என்பதோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலே வெற்றி வாகை சூடுவோம். களத்திலே நிற்கிற முதல்வர் வேட்பாளர்களிலே நீண்ட நெடிய அனுபவத்தை பெற்று மக்கள் மீது அக்கறையோடு இருக்கிற அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைக்கு இரவு பகல் பாராது உழைத்து வருகிற அந்த அவதார புருஷர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மீண்டும் அன்னை தமிழகத்திலே முதலமைச்சர் அணியிலே அமர்கிற காலம் கனிந்து வந்திருக்கிறது என்று